இவர் வந்து எங்கள் வீட்டில் இருக்க செல்வ கணபதி. இன்றைக்கி வந்து அவரை வழிபட்டுட்டு உங்களுக்கு நான் இன்றைக்கி செய்கிற கொழுக்கட்டை நான் செஞ்சு காமிக்க போகிறேன். 5 வகையான சிறுதானிய வகைகளை கொண்டு 5 நாளும் உங்களுக்கு கொழுக்கட்டைகள் செஞ்சு காமிக்கிறதுக்காக நாங்கள் செஞ்சு காமிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி வந்து வரகு வச்சு பூர்ண கொழுக்கட்டை பண்ண போகிறேன். அதனால் எங்கள் செல்வ கணபதியை நான் வந்து வழிபட்டுட்டு இதை உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போகிறேன். இப்போ எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் பெருகுதல் வேண்டின், கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சியத்துக்கு சென்று பொற்பதம் பணிந்து பாரேன், பொய்யில்லை கண்ட உண்மை. இப்போ நாம் வந்து பூர்ணம் செய்கிறதுக்காண்டி வரகு பூர்ண கொழுக்கட்டை இப்போ நம்ம வந்து செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் வந்து பூர்ணம் ரெடி பண்ணுறதுக்கு இப்போ நான் வந்து கடாய் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குவோம். பூர்ணம் செய்கிறதுக்கு நாங்கள் இன்றைக்கி வந்து பாசிப்பயிறு நான் ஊற வச்சு முளை கட்டிட்டு எடுத்திருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி எடுக்கலைனாலும் வெறும் பாசிப்பயிறு எடுத்து நம்ம வேக வச்சு கொஞ்சம் நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் அதை இந்த தண்ணியில் வந்து போடுறேன். இதில் நம்ம ஊற்றிருக்க தண்ணி இதிலே கொஞ்சம் நல்லா வத்திரணும். அந்த அளவுக்கு இதிலே அடுப்போடே வச்சு அந்த மாதிரி நல்லா கிண்டி வேக விட்டு ரெடி பண்ணிக்குவோம். இப்போ இந்த பாசிப்பயிரை வந்து நல்லா இந்த மாதிரி வேக விட்டுறணும். நல்லா அதுலேயே அந்த தண்ணியும் வற்றி வர்ற மாதிரி வேக விட்டுக்குவோம். இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இதில் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்குவோம். கொஞ்சமாக நெய் போட்டு ஒரு கப் வெல்லம் பொடிச்சு வச்சுருக்கேன். இதையும் இதோட சேர்த்து அப்படியே கிண்டிடுவோம். நல்லா இந்த வெல்லம் வந்து இதோட சேர்ந்து நல்லா பாகு மாதிரி வந்து அதுக்கப்புறம் வத்துற மாதிரி வரட்டும். இப்போ வெள்ளைப்பாகு நல்லா இந்த மாதிரி உருகி நல்லா ரெண்டும் பூர்ணமாக அதுவும் நல்லா ஒன்றா சேர்ந்து வந்துருச்சு. இப்போ இதோட நமக்கு வந்து தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மூடி தேங்காய் பூ வந்து திருவி வச்சுருக்கேன். தேங்காய் பூவையும் போட்டு நல்லா அப்படி கிண்டிட்டு ஒரு ஸ்பூன் வந்து ஏலக்காய் பொடி இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ பாருங்கள் பூர்ணம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. பாசிப்பயிறு முளைக்கட்டி இந்த மாதிரி பூர்ணம் செஞ்சு வச்சுருக்கிறதுனால இதுவும் ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டுங்க. பூர்ணம் ரெடி பண்ணி இறக்கிட்டோம். இப்போ வந்து நான் மாவு வதக்கி காமிக்க போகிறேன் உங்களுக்கு. அதுக்கு அடுப்பில் வந்து ஒரு வடைச்சட்டி வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்குவோம். 2 ஸ்பூன் போதும், கொஞ்சம் வாசத்துக்கு தான்.
இப்போ நான் வந்து இந்த வரகு வந்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு மிக்சியில் இந்த மாதிரி ரொம்ப தண்ணி இல்லாமல் அரைச்சி எடுத்துருக்கேன். நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிடணும் வரகை. அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சோன்னா இந்த மாதிரி கெட்டியான பதத்துக்கே அரைச்சா போதும், ரொம்ப தண்ணி விடாமல். இதை வந்து இப்போ இந்த வடைச்சட்டியில் நம்ம சேர்த்து நம்ம இடியப்ப மாவு வதக்குற மாதிரி வதக்கிடலாம். இந்த மாவுக்கு தேவையானது கொஞ்சோண்டு உப்பு நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து இனிப்பு தான் வைக்க போகிறோம், லைட்டாக உப்பு போட்டால் போதும். இப்போ பாருங்கள், இந்த மாவு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா வதக்கியாச்சு. இதை எடுத்து இப்போ நம்ம வந்து கொழுக்கட்டை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் வரணும். இந்த மாவு வந்து ரொம்ப கிண்டுறது ரொம்ப முக்கியம். அடிக்கனமான பாத்திரத்தில் வச்சு நல்லா பதமாக இந்த மாதிரி நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து கொழுக்கட்டைக்கு நல்லா வரும். இப்போ நம்ம வந்து கொழுக்கட்டை பண்ணிடலாம். இப்போ வந்து நான் வாழை இலை வச்சு தான் இந்த கொழுக்கட்டையை, பூர்ண கொழுக்கட்டை நான் செய்ய போகிறேன். அது எப்படி செய்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு இப்போ இந்த வச்சு காமிக்கிறேன். நீங்கள் அந்த மாதிரி பாருங்கள். வாழை இலையில் கொஞ்சம் கொஞ்சம் நெய் தடவிக்கங்க. சின்ன சின்னதாக வாழை இலையை கட் பண்ணி வச்சுக்கிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி நெய் தடவிக்கிட்டு இவ்வளோ அளவு மாவு கொஞ்சம் நல்லா சின்ன உருண்டையாக எடுத்துக்கிட்டு இதில் வச்சுட்டு நம்ம வந்து தட்டி கொழுக்கட்டை இந்த மாதிரி செய்ய போகிறோம். இப்போ வந்து பூர்ணம் வைக்கிறேன். இப்போ இதை இப்படி நம்ம இலையோட சேர்த்து இந்த மாதிரி மடக்கிடுவோம். இலையோடு சேர்த்து இந்த மாதிரி நல்லா மடக்கிட்டோன்னா கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடும். இப்போ இலையோட இப்படி மடக்கிட்டு இப்படி பாருங்கள், இந்த மாதிரி வந்திருக்கும் கொழுக்கட்டை. நம்ம அதை இலையோட சேர்த்து வச்சு தான் இன்றைக்கி அவிக்க போகிறோம். இந்த மாதிரி வந்திருக்கும். இலையோட சேர்த்து வச்சு தான் இன்றைக்கி வந்து நான் அவிக்க போகிறேன். இது அதனால நான் இப்படியே இதை வந்து வச்சிடுறேன். இப்போ நான் அடுத்தது ஒன்று பண்ணியிருக்கு. இந்த மாதிரி நம்ம எல்லா கொழுக்கட்டையும் இந்த மாதிரி தட்டி தட்டி வாழை இலையில் வச்சு இந்த மாதிரி மடக்கி எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம அவிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இலையில நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கொழுக்கட்டை எல்லாம் ரெடி பண்ணி இலையில வச்சுருக்கேன். இதை வச்சுட்டு நம்ம இப்போ வந்து இட்லி சட்டியில் தண்ணி வச்சு அவிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இட்லி சட்டி அடுப்பில் வச்சுட்டு தண்ணி ஊற்றிக்குவோம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ இட்லி தட்டில் வந்து இந்த மாதிரி இலையை போட்டு அதில் வச்சுருவோம். இப்போ வந்து நான் செஞ்சு வச்சுருக்கிற இந்த கொழுக்கட்டையை வந்து இந்த இட்லி தட்டில் வச்சு நம்ம அவிச்சிடுவோம். இலையோடு இப்படி வச்சு அவிக்கிறதுனால இந்த இலையோட பச்சை இலையோட அந்த வாசமும் நமக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு உடம்புக்கும் அது வந்து ஹெல்த்தானது. அதனால் நான் வந்து எல்லாமே வாழை இலையில் வச்சு தான் உங்களுக்கு நான் ஒவ்வொரு கொழுக்கட்டையுமே செஞ்சு காமிச்சிருக்கோம்.
கொழுக்கட்டை எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி மூடி போட்டு மூடி விட்டுறலாம். இப்போ நம்ம கொழுக்கட்டை வச்சோம்ல வெந்துருச்சான்னு பார்ப்போம். இப்போ எடுத்துட்டு வெந்துருச்சான்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலர் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இங்கே பாருங்கள், இலையில் ஒட்டாமல் இருக்குது. இப்போ வந்து வெந்துருச்சு. நம்ம இதை வந்து வேறு தட்டுக்கு வந்து மாற்றிக்கிடுவோம். இப்போ நமக்கு கொழுக்கட்டை எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து பழைய காலத்து இந்த மாதிரி ஓலைக்கொட்டை மாதிரி ஒன்று வச்சுருக்கேன். அதில் நான் இன்றைக்கி விநாயகருக்கு படையல் செய்ய போகிறேன். அதில் வந்து நான் முத இந்த விநாயகர் மாதிரி ஒன்று செஞ்சு வச்சுருந்தேன். அதை எடுத்து நான் வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் இப்போ கொழுக்கட்டையை நம்ம வரிசையாக வச்சு எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி பாருங்கள், எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வாழை இலையில் அவிஞ்சதுனால இதோட வாசமே ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம வாழை இலையில் அவிச்சதுனால இதோட நல்லா இந்த மாதிரி இலையில் ஒட்டாமையும் வந்திருக்கு. நல்ல வாசமாகவும் இருக்குது. ரொம்ப சூப்பராக வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சாமி கும்பிட்டுக்கலாம். Apa?